வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஜே பேசுகிறேன். எங்களோட சேனல் கம்பேர் ஒப்பிட்டு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் டெரஸ் மேலே சிக்கன் வளர்த்துருந்தோம், ஆக்சுவலாக கோழி. ஸோ அந்த இடம் பத்தாதனால பக்கத்தில் வேக்கன்ட் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் நாங்கள் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு அந்த ஷெட்டில் எங்களோட சிக்கன்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஷெட்டு மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி ஸோ கண்டினியூஸ் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மொத்தம் 4 சிமெண்ட் கால் வாங்கினாங்க. 4 சிமெண்ட் கால் ப்ளஸ் அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக சவுக்கு மரம் வாங்கியிருந்தோம், கொம்பு வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் மேலே எப்படி சவுக்கு கொம்பு வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சுற்றியும் கட்டுறதுக்காக இந்த மாதிரி தப்பை வாங்கியிருக்கோம். தப்பை மேலே வச்சாச்சு. ஆக்சுவலாக எதுக்காகனா அந்த சிமெண்ட் ஷீட் மேலே போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 சிமெண்ட் ஷீட் வாங்கினாங்க. இது ஆக்சுவலாக எங்களோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டும் பிரெத்து 8 ஃபீட் இருந்தது. இந்த மாதிரி ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த மெஷ் வாங்கணும். இந்த மெஷ் உங்களுக்கு ரெட் கலர் தெரியுது, இது மீன் வலை. ஸோ இதை பற்றி மறுபடியும் பார்ப்போம். ஸோ இதுதான் எங்கள் கம்ப்ளீட் செட்டப். ஸோ செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 4 கால் இருக்கும், 4 கார்னர் இருக்கும். ஸோ மேலே 4 சிமெண்ட் ஷீட்டு, சுற்றியும் தப்பை வச்சிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் எங்களுக்கு 5000 ரூபீஸ் ஆச்சுங்க. ப்ளஸ் வேலை செய்யறதுக்கு அந்த கூலி ஆட்களுக்கு 1600 ரூபீஸ் ஆச்சு இந்த செஞ்சு முடிக்கிறதுக்கு. ப்ளஸ் இந்த மீன் வலை இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த மீன் வலை நீங்கள் ரைட்டில் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது செகண்ட் ஹேண்ட் மீன் வலை. இது எங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சிது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ் இருக்குது, அதில் கிடைச்சிது. அது மூலிமா நான் வாங்கினோம். ஸோ இந்த மீன் வலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 500 ரூபீஸ் ஆச்சு இதை சுத்துறதுக்காக. பிளஸ் இந்த கதவு தெரியுது இல்லைங்களா, கதவு நாங்களா வெளியே கொடுத்து செஞ்சோம். கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளியே வரக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக ஒரு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி மேல இந்த பிவிசி நெட்டை போட்டிருக்கோம். ஆக்சுவலா ஸோ இந்த கிரீன் கலரா தெரியுது பிவிசி நெட். இது சிக்கன் மெஷ். கீழே எந்த ஏதாவது எலி இல்லைன்னா பூனை ஏதாவது உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சிக்கன் மெஷ் பாத்தீங்கன்னா சுத்தியும் எங்களோட ஷெட் சுத்தியும் ஒரு 1.5 ஃபீட்டுக்கு கிரவுண்ட்ல மேல வரைக்கும் போட்டு சுத்தி வச்சிருக்கோம். மேல வேற எதுவும் பறவைகள் போகாம இருக்கிறதுக்காக, பூனை ஏதாவது போகாம இருக்கிறதுக்காக இந்த மீன் வலையை சுத்தியும் இந்த பாக்கு தப்பை இருக்கு இல்லைங்களா, தப்பையில போட்டு நாங்க டை பண்ணி வச்சிருக்கோம். டைஸ் தனியா வாங்கி பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் அந்த பாக்கு தப்பை. ஸோ கண்டினியூஸா இந்த பாக்கு தப்பை இருக்கும். பேக் சைட்ல எங்களுக்கு செவுர் இருக்கு. அதனால அந்த 3 இடத்துல மட்டும் இந்த பாக்கு தப்பை வச்சு பாக்கு தப்பை மேல இந்த நெட்டை கட்டி வச்சிருப்போம். ஸோ இதனால எங்களுக்கு உள்ள எதுவுமே வராதபடி இத்தனை நாள் வரைக்கும் நாங்க பாதுகாத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம எங்க ஷெட்டுக்குள்ள போகலாம். இதுதான் எங்க ஷெட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு 50 கோழி வைக்கிறது, அதாவது 10x8 கிட்டத்தட்ட 80 ஸ்கொயர் ஃபீட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம 80 கோழி, பெரிய கோழி வரைக்கும் வளர்த்தலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஒரு 80 கோழி வளர்க்கறதுக்காக இந்த ஷெட் பண்ணி வச்சிருக்கோம். சாப்பிட்றதுக்காக இதை அந்த பைப்பு கட் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய வேஸ்ட் ஆகுது, பட் இருந்தாலும் கீழே இருக்கிறது கூட கோழிகள் சாப்பிடுறது. இது நைட்டு போய் படுக்கிறதுக்காக. ஸோ நைட்டு டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ நீங்க டே டைம்லேயே பார்த்தீங்கன்னா 26 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். ஸோ நைட் டைம்ல கிட்டத்தட்ட 23 போயிடுது. அதனால ஒரு கார்னர்ல இந்த மாதிரி லைட்ஸ் போட்டு கொஞ்சம் வார்மா இருக்கிறதுக்காக இந்த கார்னர்ல மட்டும் ஒரு ஷெட் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நைட் டைம்ல இந்த கோழிகள் போய் உள்ள படுத்துறதுக்காக நாங்கள் இந்த செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா எங்களோட சிமெண்ட் காலு, சிமெண்ட் ஷீட்டு, மரத்தப்பை இது எல்லாத்துக்கும் ஒரு 5000 ரூபீஸ் ஆச்சு. ஸோ லேபருக்கு ஒரு 1600 ரூபீஸ் ஆச்சுங்க. அது போக இந்த கேட்டுக்கு ஒரு 1000 ரூபீஸ், இந்த மீன் வலைக்கு ஒரு 500 ரூபீஸ் ஆச்சு. சுத்தியும் இந்த ஃபிளெக்ஸ்னு அந்த ரொம்ப பனியா இருக்கிறதுனால, காத்தா இருக்கிறதுனால ஃபிளெக்ஸ் வாங்கி நாங்கள் சுத்தி விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு 500 ரூபீஸ் ஆச்சு. ஸோ மற்றபடி இந்த போக்குவரத்து, இந்த ஷிஃப்டிங் சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு 400 ரூபீஸ், அப்ராக்சிமேட்டா 9000 ரூபீஸ்ல இந்த 10x8 ஷெட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு 9000 ரூபீஸ்ல கம்ஃபர்டபுளா ஒரு 10x8 ஷெட் உங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு இஎம் சொல்யூஷன் பத்தி பேசிடுவோம். இஎம் சொல்யூஷன் எதுக்காகனா உள்ள எந்த ஸ்மெல்லும் இருக்காக ஒரு இஎம் சொல்யூஷன். இதுதான் அந்த இஎம் சொல்யூஷன். இது ஆன்லைன்ல கிடைக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன், நீங்க பை பண்றதா என்னோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இது யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு ஸ்மெல் வராது. ஸோ ரொம்ப ஒரு நேச்சுரலான இது. ஸோ அடுத்தது கோழிக்கு கொஞ்சம் வார்மா இருக்கிறதுக்காக மரத்தூள் வாங்கி வச்சிருக்கோம். இது ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைச்சது ஆக்சுவலா. ஸோ இந்த தூள் கீழே போட்டுருன்னா கோழி நல்லா மேலே படுத்துருக்கிறதுனால நமக்கு அந்த கோழிக்கு ஒரு சூடு கிரியேட் ஆகிக்குது. ஸோ அது மாதிரி கம்ஃபர்டபுளா அதுவும் படுத்துக்குது. இதுதான் எங்க செட்டப்புங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.